வணக்கம் மாணவர்களே. இப்போ நம்ம இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாமுக்கான ஒரு குவார்ட்டர்லி எக்ஸாம் கொஸ்டின் தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு மாடல் கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் த ஃபாலோயிங், அதாவது 15 மார்க்குக்கு நமக்கு 1 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 1 வேர்ட்ஸ் நல்லா படித்தாலே கண்டிப்பாக உங்களால் 15 மார்க்ஸ் எடுத்துட முடியும். இது வந்து இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ உங்களுக்கு நான் தமிழ் மீடியம் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணுறேன். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் வேணுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அடுத்து வரும். அடுத்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அப்படியே ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த கொஸ்டின்ஸ்லாம் படித்து யூஸ்ஃபுல்லாகட்டும். ஸ்லோ லேர்னர்ஸ்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த கொஸ்டின்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதுலேருந்தே நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வரும்போது சில பேருக்கு சில டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து இந்த கொஸ்டினே கூட கொடுக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் வேறு கொஸ்டின் தான். ஸோ இதே கொஸ்டினே உங்களுக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி தான். ஸோ வந்து இந்த மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து இதுலேருந்து 50 மார்க் வரலாம், 75 மார்க்குக்கு வரலாம், இல்லாட்டி ஃபுல்லாக கூட வரலாம். ஏன்னா வெவ்வேறு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒவ்வொரு கொஸ்டினால் எந்த டிஸ்ட்ரிக் ஏதாவது வந்து இந்த கொஸ்டின் எடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அப்புறம் 2 மார்க் கொஸ்டின்ஸும் நமக்கு 6 கொஸ்டின் எழுத சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பார்ட் 3ல் 3 மார்க் கொஸ்டின், அதுவும் 6 கொஸ்டின் எழுதணும். மொத்தம் நமக்கு எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா 9 கொஸ்டின் கிட்டே கொடுத்துட்டு நமக்கு வந்து 6 கொஸ்டின் எழுத சொல்லியிருக்காங்க. அதுலேயும் 33வது கொஸ்டின் வந்து நமக்கு கம்பல்சரி கொஸ்டினில் நம்ம கண்டிப்பாக வந்து எழுதியே ஆகணும். அடுத்து பார்த்திங்கன்னா பார்ட் 4ல் நமக்கு 5 மார்க் கொஸ்டின். 5 மார்க் கொஸ்டின் பாருங்கள், நமக்கு மொத்தம் 10 கொஸ்டின் இருக்கும். அந்த 10 கொஸ்டினுமே நல்லா படிச்சுக்கோங்க. படிச்சிட்டிங்கனாலே போதும். கண்டிப்பாக அதுலேருந்து உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எந்த கொஸ்டினுமே ஒமிட் பண்ணிடாதீங்க. முடிஞ்ச அளவு ப்ரீவியஸ் கொஸ்டினை நல்லா பார்த்து படிச்சுக்கோங்க.